மத்தேயு 11வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. என்ன செய்கிறாங்களாம்? பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுறாங்க. எப்போ இருந்து? யோவான் ஸ்நானகன் காலம் முதல் என்ன பண்ணுறாங்களாம்? பரலோக ராஜ்யத்தை வருந்தி பலவந்தம் பண்ணி அவங்க கேட்குறாங்க. நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக பரலோக ராஜ்யத்தை அவங்க பலவந்தம் பண்ணுறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க இல்லையா? பலவந்தம் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க, வரலை அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வரணும்னு சொல்லிட்டு இல்லை பலவந்தம் பண்ணி கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா? அதான் பலவந்தம், கட்டாயம். ஒரு காரியத்தை ஒருத்தர் இதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறவங்கள என்ன செய்கிறாங்க? கட்டாயப்படுத்தி இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவந்தம் பண்ணி கட்டாயப்படுத்துகிறது தான் பலவந்தம் பண்ணுகிறது. ஆமேன். அப்போ யாரை இது எதை பலவந்தம் பண்ணுறாங்களா? பரலோக ராஜ்யத்தையே பலவந்தம் பண்ணுறாங்களா? ஆமேன், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, யோசித்து பாருங்கள் இல்லையா? ஒரு நபரை நமக்கு வேண்டியவங்களை ஒரு காரியத்தை செய்ய சொல்லி நம்ம கட்டாயப்படுத்துறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த காலத்தில். ஆனால் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி இந்த காரியத்தை பரலோக ராஜ்யம் செய்யணும், பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் இந்த காரியத்தை செய்யணும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் இந்த காரியத்தை நமக்காக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பலவந்தம் பண்ணுறது இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமானது. ஆமேன். ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பலவந்தம் பண்ணுனா யார் பலவந்தம் பண்ணுறீங்களோ அவங்க அதை பெற்று கொள்ளுகிறார்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஏன் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது? ஆமேன், ஆமேன். பலவந்தம் பண்ணுறவங்களா நம்ம இருக்கலாமா? இல்லை வேண்டாம், நடக்கிறது நடக்கட்டும், கிடைக்கிறது கிடைக்கட்டும், எல்லாரும் போல் அந்த பூமியில் வாழ்ந்து நம்ம பாட்டுக்கு நம்ம காலத்தை கடத்துவோம் அப்படி சொல்லி இருக்கலாமா? நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க சத்தமா? பலவந்தம் பண்ணுகிறவர்களாக. ஆமேன். யோசிக்கிறீங்க, எதுக்கு நமக்கு இந்த வேலை, பேசாமல் நம்ம வேலை உண்டு நம்ம காரியம் உண்டுன்னு பேசாமல் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நம்ம எப்படிப்பட்டவர்களாக மாற்ற விரும்புகின்றார்? பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்களாக. ஆமேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சத்தமாக சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 7:7 எல்லாருக்கும் சொல்லும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன். இப்போ பரலோகத்தை பலவந்தம் பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். என்னன்னா இல்லையா, பொல்லாதவர்களாகிய மனுஷர்கள் மனுஷர்களை பார்த்து இயேசு மகாராஜா என்ன சொல்கிறாரு? பொல்லாதவர்கள். இப்போ நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா என்ன தான் கொடுப்பாரு? நன்மையை தான் கொடுப்பாரு. ஆமேன். நமக்கு தீமையை கொடுக்கவே மாட்டார், நமக்கு கெட்டவைகளை கொடுக்கவே மாட்டார். அப்போ பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமேன், ஹல்லேலூயா. அதிக நிச்சயம், கட்டாயம் கொடுப்பார். அதான் அதிக நிச்சயமா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு நன்மையானவைகளை தான் கொடுப்பார். அதற்கு நான் ஷூரிட்டி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து நமக்கு அவர் சொல்லி சென்றிருக்கிறார். அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் நமக்கு நன்மைகளை தான் கொடுப்பார்னு நமக்கு உள்ளத்தில் ஒரு ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னா நம்ம பலவந்தம் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யத்தை நம்ம பலவந்தம் பண்ணிக்கிறவர்களாக மாற வேண்டும். இப்போ வேதத்தில் ஒரு 2 உதாரணங்களை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். யார் பலவந்தம் பண்ணி பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 நபர்களை நம்ம பார்க்கலாம். விசேஷமாக நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கின்றோம் யாக்கோபு. இல்லை, யாக்கோபை மறக்கவே முடியாது. அவர் ஆண்டவர் சமூகத்தில் எப்படி நான் பரலோக ராஜ்யத்தை, அதாவது தேவனை பலவந்தம் பண்ணி நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை விடமாட்டேன், உம்மை போக விடேன் என்று சொல்லி அவர் பிடித்து கொள்கிறத பார்க்கின்றோம் இல்லையா. ஏசா வர்றாரு, எதிர்கொண்டு வர்றாரு. அப்போ யாக்கோபுக்கு ஒரே திகில் நிறைந்த இரவா இருக்குது. அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு? ஒரு திகில் நிறைந்த இரவு, ஒரு கலக்கம். ஐயோ, விடிந்தா நம்ம ஏசா அவன் தன்னுடைய மனிதர்களோடு நம்ம எதிர்கொள்ள வருகிறானே, அவன் ஏற்கனவே சவாலிட்டிருக்கிறான். யாக்கோபை நான் எப்படியாகிலும் கொன்று போடுவேன்னு சொல்லிட்டு அவன் சவாலோடு இருக்கிறான். என்னை கண்டா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திகில். ஆண்டவரோ உன் தேசத்துக்கு போன்னு சொல்லி என்னை போக சொல்றாரு. ஆனால் எதிரையோ இல்லையா, எதிரியாகிய ஏசா கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலக்கம். அப்போ என்ன செய்கிறாருன்னா, அப்போ தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும், தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் யாப்போக்கு என்கிற ஆற்றை கடந்து அவர்களையெல்லாம் அந்த பக்கம் கரை சேர்த்துட்டாரு. போட்டில் இல்லையா, எப்படியோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை கடந்து அப்படியே அடுத்த கரைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இல்லை, ஒரு குடும்ப தலைவன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பொறுப்பு இருக்குது, எவ்வளோ பாரம் இருக்குது, புரிந்து கொள்ளுங்க. அப்போது அப்படி கரை சேர்த்துட்டு அவர் மாத்திரம் தனித்து நின்று அவர் ஒரு போராடுகிறார் தேவனோடு. அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான். இப்போ பாருங்களேன், ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனோடு போராடுகிறார். அவனை மேற்கொள்ள முடியலை, யாக்கோபை மேற்கொள்ள முடியலை. அப்போ அந்த அளவுக்கு யாக்கோபு எப்படி போராடி கொண்டிருக்கிறார். தன்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அவரை விடக்கூடாது என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார். அந்த புருஷனால் யாக்கோபை மேற்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன அர்த்தம்? ஒருத்தங்க நம்மகிட்ட தொணன்னு சொல்லிட்டு, எனக்கு இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை கொடுத்தாதான் போவேன், இதை செய்தாதான் போவேன், இந்த நன்மையை தாங்க, எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை விடாமல் பிடிச்சிட்டே இருந்தால் எப்படி நமக்கு போக மனசு வராது இல்லையா? அப்போ கானானிய பெண் என்கிற ஒரு பெண் கூட இயேசு மகாராஜாவை இப்படித்தான் எப்படியாயிலும் என் மகளுக்கு அற்புதம் செய்யணும்ன்ட்டு அவரை போட்டு அப்படி போராடி அப்படி பலவந்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. பார்த்தீங்களா? அப்போ சொல்கிறா, இல்லை நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரத்துக்காக வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இல்லையா? இல்லை ஆண்டவரே. அப்போ அவர் சொல்கிறார், நான் அப்பத்தை என் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படி. அப்பா உடனே அவா பிடிச்சிக்கிறா. அப்போ அப்பம் சிந்துல கீழே, டேபிள் கீழே சிந்துல, அதை சிந்துறதை என்ன பண்ணுவீங்க? நாய்க்குட்டி சாப்பிட்டா விட்டுருவீங்கல்ல. அப்போ அப்படி நினச்சி எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கானானிய பெண் கேட்குறா, பலவந்தம் பண்ணிக்கிறார். அப்போ ஆண்டவர் வேற வழி இல்லாமல் அவளுக்கு அற்புதம் செய்கிறார். அதே போல் இங்கே யாக்கோபு அவரை போக விடாம இல்லையா, அந்த புருஷன் யாக்கோபை மேற்கொள்ள முடியாததால் என்று எழுதியிருக்கு. மேற்கொள்ள முடியல. அப்படி பலவந்தம் பண்ணத்தக்கதாக யாக்கோபு கிட்ட ஒரு கிருபை இருந்ததை பார்க்கின்றோம். அப்போ அந்த நபர் அவரை ஆசீர்வதிக்கின்றார்.
உன்னுடைய நாமம் என்ன என்று கேட்டபோது, என் நாமத்தை நீ ஏன் கேட்கிற அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை இஸ்ரவேல் என்று சொல்லி மாற்றி ஆசீர்வதித்து அவர் கடந்து போனார் என்று பார்க்கின்றோம். அப்ப யாக்கோபு சொல்லுகின்றார் 30வது வசனம், தேவனை முகமுகமாக கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அப்ப யாரை கண்டார்? யாரோடு போராடினாரு பாருங்க. தேவனை எப்படி கண்டாரா? முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லுகிறார். தேவனை பார்க்க முடியாது பார்க்க முடியும்னு சொன்னால் பொய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு சில தேவ மனிதர்கள். ஆனால் அங்கே யாக்கோபு எப்படி பார்த்தாரா? சொல்லுங்க சத்தமா. யாரை பார்த்தாரு? சத்தமா சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா சத்துரு விழுவான். ஆமே. தேவனை பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப நீங்க சத்தமா சொல்லுங்க, தேவனை யாக்கோபு முகமுகமாய் பார்த்தேன் என்று சொன்னார். ஆமென். முகமுகமாய் பார்த்து அவரோடு போராடினான் என்று எழுதியிருக்கிறது இல்லையா? அப்போ நான் உயிர் தப்பி பிழைத்தேன். ஏன்னா தேவனை பார்த்தா யாரும் பிழைக்க முடியாது. அதனால அவரை தேவனோடு நான் முகமுகமாக பார்த்து போராடிட்டேன். அவரோட நான் உயிர் தப்பி பிழைத்தேன். கர்த்தர் என்ன பிழைக்க வச்சுட்டாரு, என்ன சாக வைக்கல, நான் செத்து போகல, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை பிழைக்க வச்சிட்டார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி பலவந்தம் பண்ணி எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் எப்படி சுதந்திரித்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா யாக்கோபு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த திகில் நிறைந்த இரவுல ஆனால் கர்த்தர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றது போல அந்த நாளில் அவர் அஜாக்கிரதையா இருக்கல. அந்த நாளில் அவர் சோர்ந்து போய் இருக்கல. அவர் ஒன்று செய்தாரு, பலவந்தம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் கூட சில நேரங்களில் அப்படி திகில் வந்துடும் இல்லையா? திகில் போல போராட்டம் இல்லையா? இந்த சூழ்நிலையை, இந்த போராட்டத்தை எப்படி தாண்ட போகிறோம், எப்படி இதை கடந்து போவோம் அப்படின்னு சில நேரத்தில் அப்படி இருதயமெல்லாம் கலங்கி போகுது இல்லையா அநேகருக்கு. ஆனால் யாக்கோபுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன செய்தார்னா தேவனை நோக்கி பலவந்தம் பண்ண துவங்கினார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொரு நபரை பார்க்கின்றோம், எசேக்கியா ராஜா இல்லையா? எசேக்கியா ராஜா அவருக்கு ஒரு வியாதி வியாதி படுக்கையில் மரித்து போவார் என்று சொல்லி வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமா. அப்புறம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து இல்லையா அவரை குறித்ததான முடிவு வெளிப்பட்டு விட்டது. இதுதான் நடக்க போகுது, இதுதான் சாக போறாரு, எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டு சாகட்டோன்னு தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அதை கேட்டு அவர் சோர்ந்து போகாம அவர் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட சுவர்புறமாக திரும்பி அவர், ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக நான் மன உண்மை உத்தவமாய் நடந்ததை நினைத்தருளும் என்று சொல்லி ஏசாயா 38வது அதிகாரத்தில் அழகா எழுதியிருக்கு, மிகவும் அழுதான் என்று எழுதியிருக்கு. எப்படி அழுதானா? மிகவும் அழுதான். அப்போ அப்படி தனியா எந்திரிச்சு ஜோம் பண்ண முடியல, முழங்கால் போட்டு ஜோம் பண்ண முடியல. இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், முழங்கால் போட்டு ஜோம் பண்ணாதான் ஜெபம் பண்ண முடியும், எனக்கு இவ்வளோ பலவீனமாக இருக்குது, என்னால் இப்படி ஜோம் பண்ண முடியலையேன்னு வேதனைப்படுறீங்க. உங்கள் பலவீனத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். முழங்காலில் நின்று தான் ஜோம் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு இருக்கிற பலனுக்கு ஏற்றபடி வயதானவர்கள் உட்கார்ந்து ஜெபிக்கலாம். ஆனால் இவருக்கு உட்கார்ந்து கூட ஜெபிக்க முடியல, அப்படிப்பட்ட வியாதி. அப்போ சுவர்புறமா திரும்பி அப்படி மிகவும் அழுகிறார் மிகவும் அப்படி தன் இருதயமெல்லாம் ஊற்றி அழுதிருப்பார் என்று எண்ணுகிறேன். அப்போ மிகவும் அழுத உடனே ஆண்டவர் தன்னுடைய தீர்ப்பையே மாற்றிக்கொள்கிறார். எசேக்கியாவை பற்றி அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, மற்றவங்க ஆண்டவர் அறியாதவங்க தலை எழுத்து அப்படிப்பாங்க. தலை எழுத்து கர்த்தர் எழுதுனது தான், அது தெய்வம் எழுதுனது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதை போல எசேக்கியாவை குறித்து ஆண்டவர் அவருடைய காலம் இவ்வளவுதான் எழுதி வச்சது தான். ஆனாலும் கூட அவர் என்ன பண்றாரு?
பலவந்தம் பண்ணுகிறார். ஆமேன். பலவந்தம் பண்ணுகிறார். மிகவும் அழுது அப்போ கர்த்தரை நோக்கி பலவந்தம் பண்ணின உடனே ஆண்டவரை இறங்கிட்டாரு. உடனே 15 ஆண்டுகள் அவருக்கு ஆயுசு காலத்தை கூட்டி கொடுத்து அருமையாய் அவர் பலவந்தம் பண்ணி பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பலவந்தம் பண்ணுகிறவர்களாக மாற வேண்டும். தேவ பிள்ளைகள், தேவ ஜனம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகவே கூடாது. அது அநீதி உள்ள நியாயாதிபதியும் தெரிஞ்சும் ஒரு ஏழை விதவை தன்னுடைய நீதிக்காக போய் சோர்ந்து போகாமல் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவள் நீதியை நியாயத்தை பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறான். அவன் நீதி செய்வான். ஓயாம கேட்டுட்டு இருக்கிறதுனால அவன் எப்படியும் செய்வான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அதே போல நாமும் கூட சோர்ந்து போகாத படிக்கு இல்லையா பலவந்தம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவங்க குடும்பத்தின் காரியம் என்ன, இல்லை அவங்க குடும்பத்தில் வியாதியின் மத்தியில் இருக்கிறாங்களா, அல்லது இப்படி சத்துருக்களால் திகிலோட மாந்திரிக போராட்டம், பில்லி சூனியங்கள் இல்லையா, திகில் கலக்கம், இரவு வந்தாலே ஒரே பயம். அன்றைக்கு யாக்கோபுக்கு ஒரு நாள் இரவு இருந்துச்சு. தினம் இரவெல்லாம் அப்படி திகிலோடே கடந்து போகிறவங்களா நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று இன்னும் புரிந்து கொள்ளுங்க, பலவந்தம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காமல் போகவே மாட்டார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகவே மாட்டார். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், அதை பிடித்து கொள்வார்கள். ஆமேன். பிடித்து கொள்வார்கள். ஒருவேளை நன்மைகளை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியலையா? காலேப்பினுடைய குமாரத்தியை பார்க்கிறா அக்சால். அவள் தன் திருமணம் முடித்து போகும் பொழுது அவள் அப்படியே ஒன்றுமே கேட்காம போயிருந்தானா அவங்க அப்பா வறட்சியான நிலத்தை கொடுத்து அப்படியே அதை பெற்றுக்கொண்டே போயிருப்பான். ஆனால் அவள் இறங்கி என்ன கேட்குறா, நீர் பாய்ச்சலான இடத்தை எனக்கு தாரும்னு சொல்லி கேட்ட உடனே அப்படி அவள் மேற்புறமும் கீழ்ப்புறமும் என்று சொல்லி நிறைய நன்மைகளை, நீர் பாய்ச்சலான இடங்களை அவங்க தகப்பன் கொடுத்து விட்டதை பார்க்கிறோம். அப்போ நன்மைகள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். வாழ்க்கையில் செழிப்பு இல்லாமல் இந்த தரித்திரத்திலே வாழ்ந்து வரீங்க. ஒருவேளை சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அப்படியே எங்கே போகுதுன்னே தெரியவே இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. ஆண்டவர்கிட்ட போராடுங்க. நீங்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் எடுத்து, நான் இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை, அதாவது பரலோக ராஜ்யத்தை நான் பலவந்தம் பண்ண போகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவனை பலவந்தம் பண்ண போகிறேன். கர்த்தருடைய சமூகத்தை நான் பலவந்தம் பண்ண போகிறேன். அலட்டிக்கொண்டே இருக்க போகிறேன். நான் விடாமல் போராட போகிறேன். யாக்கோபை போல போராட போகின்றேன். கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா குறைவுகளை நிறைவாக்குவார். எல்லா பிரச்சனையும் ஒழிய பண்ணுவார். என்னை ஆசீர்வதிப்பார்னு ஒரு விசுவாசத்தோடு இன்னைக்கு புறப்பட போறீங்க. ஆமேன். எல்லாரும் எழும்பி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழும்பி நின்று எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சமூகத்தில் ஊக்கமாக போராடி ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை இன்னைக்கு நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அது நம்முடைய பலத்தினால நம்ம ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் கேட்க போகிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னை நீங்கள் ஜெப ஆவியினால் என்னை ஊற்றுங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. நான் சோர்ந்து போயிடுறேன். நான் உங்களுடைய சமூகத்தை அலட்டுவதில் நான் குறைவுபட்டவளாக இருக்கிறேன். ஜெப வாழ்க்கையில் நான் குறைவுபட்டவளாக இருக்கிறேன், குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே என்னை ஜெப ஆவினால் நிரப்புங்க. பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானகன் காலம் முதற்கொண்டு பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வியாதியோடு இருக்கிறாங்களா? எப்படியோ அற்புதம் வேணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது உங்கள் குடும்பத்தில் என்ன சாபங்களும் போராட்டங்களும் தொடர்ந்து ஜான் ஏறினா முழம் சருகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் முன்னேறினா அப்புறம் திரும்பவுமா கீழே போகிற நிலைமையில இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வரணும் ஆண்டவரே. இந்த காரியத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரணும். நீங்கள் போராட போகிறீங்க. தடைகள், எவ்வளோ தடைகள் வாழ்க்கையில் ஒருவேளை முன்னேற முடியாத படிக்கு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இராத படிக்கு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வாசல்கள் திறக்கப்படாத படிக்கு, இல்லை உங்கள் காரியத்தில் வாசல்கள் திறக்கப்படாத படிக்கு ஒரு பூட்டப்பட்டிருக்கிற நிலைமையோட கடந்து போயிட்டுருக்கிறீங்களா? ஆண்டவரை இல்லைப்பா, நாங்கள் பலவந்தம் பண்ண போகிறோம், நாங்கள் பலவந்தம் பண்ண போகிறோம், எங்களை பலவந்தம் பண்ணி ஆண்டவர் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம்,
பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ நீங்க ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாக நீங்க தேவனோடு பேசுங்க, ஆண்டவரோடு இடைப்படுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. கர்த்தாவே, உங்க காரியம் உங்களுக்கு தான் தெரியும், உங்க பாரத்தை யாரும் அறிய முடியாது. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க பாரம் புரியவே செய்யாது. அவரவருக்கு அவரவர் பாரம், வீட்டுக்கு வீடு வாசல் படின்னு சொல்ற மாதிரி உங்க ஒவ்வொருவருக்குமே பல பாரங்கள், பல பாடுகள். நீங்க ஆண்டவர் சமூகத்துல, கர்த்தாவே, இப்படிப்பட்ட பாடுகளோடையே நான் எவ்வளவு நாள் போகணும் ஆண்டவரே, எவ்வளோ நாள் நான் கடந்து போய்கொண்டே இருக்கணும், இந்த பாடுகளுக்கெல்லாம் எனக்கு முடிவு வரணும் ராஜா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் தானே சொல்லி இருக்கிறீரு ஆண்டவரே. ஆள ஒரு காலம், நகைக்க ஒரு காலம் என்று சொல்லி இருக்கிறீரே. ஒரு காலம்தான். நான் இவ்வளோ காலம் அழுதுகிட்டே இருக்கிறேனே, எனக்கு நகைப்பதற்கான காலம் எப்போ வரும், எப்போ வரும்? நான் பலவந்தம் பண்ண போறேன், உம்முடைய ராஜ்யத்தை, உடைய சமூகத்தை நான் பலவந்தம் பண்ண போகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் அழுகைக்கு முற்றுப்புள்ளி வரணும், என் வேதனைக்கு முற்றுப்புள்ளி வரணும், என்னுடைய கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வரணும், என்னுடைய கலக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வரணும், திகில் நிறைந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும். எல்லாரும் 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 ஆண்டவர்கிட்ட போராடுங்க, போராடுங்க, பார்க்கலாம், போராடுங்க எல்லாரும். ஜெப ஆவியினால இதோ அப்படிப்பட்ட பலவந்தம் பண்ணுகிற ஜெப ஆவி இப்பொழுது ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், இப்பொழுது ஊற்றப்படுவதாக, இப்பொழுது ஊற்றப்படுவதாக. பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரை, தங்கள் பலத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தருகிற பலத்தில் இதோ இப்பொழுது 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 பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்களாக இதோ ஆண்டவரை இந்த நாளில் இவர்கள் ஆண்டவரை புறப்படணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஆண்டவரை, ஒரு விசுவாசம், ஒரு வைராக்கியம், உற்சாகம், துதியின் அபிஷேகம் ஆண்டவர் எல்லாம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் ஆண்டவர் ஊற்றப்படுவதாக. கேளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கேளுங்க, ஒவ்வொருவரும் 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 கேளுங்க, கேளுங்க. எனக்கு அணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது ஆண்டவர், நீச்சல் ஆழம் எனக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட அளவு போதாது. இன்னைக்கு இன்னைக்கு இன்னும் இன்னும் அதிகமான, இன்னும் அதிகமான அபிஷேகம் இதை எனக்கு தாரும். யாக்கோபை போல ஆண்டவர், யாக்கோபினுடைய திகில் நிறைந்த இரவை ஆண்டவரை நீர் ஜெயமாய் மாற்றினீர் ஐயா. யாக்கோபையும் அவருடைய குடும்பத்தையும் சந்ததியையும் ஆண்டவரை இஸ்ரவேல் என்று சொல்லி பழுக பண்ணினீர், பெருக பண்ணினீர். என் குடும்பத்தை நீர் பெருக பண்ணணும், என்னுடைய குடும்பத்தை பழுக பண்ணணும், என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. 12 கோத்திரங்களாக யாக்கோபின் பிள்ளைகளை உருவாக்கின தேவன் ஆண்டவரை, உங்கள் பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை கூட சோட போகக்கூடாது, ஒரு பிள்ளை கூட தருதலையா போகக்கூடாது ஆண்டவரை. அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கணும், அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும் கர்த்தாவை. நான் உம்முடைய பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ண போறேன். நான் விடமாட்டேன் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை போக விட மாட்டேன், உம்மை போக விட மாட்டேன். இதோ இப்பொழுது இப்பொழுது ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை நிரப்புவாராக, 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 நிரப்புவாராக. ஆவியில் அனலாக இங்கிருந்து புறப்படும் போது ஆண்டவரை குளிர்ந்த நிலை மாறட்டும், வெது வெதுப்பான நிலை மாறட்டும், அனல் அனலாக அனலாக மாறட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரை உள்ளே வெளியே எங்கிருந்தாலும் அவர்களுடைய ஆவியில் ஒரு அனல் உண்டாகட்டும், அனல் உண்டாகட்டும். குளிர்ந்து போன வெதுவெதுப்பான தன்மையெல்லாம் அப்படி விலகி போகட்டும். அனலாய் மாற்றுங்க, ஆவியில் அனலாய் மாற்றுங்க கர்த்தாவே. தேவ சமூகத்தை ஆண்டவரை அசைக்கக்கூடிய, பலவந்தம் பண்ணக்கூடிய ஆண்டவரை வைராக்கியம் தேவ ஜனங்களுக்குள்ளாக இப்பொழுது வரட்டும். ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரை, உங்களுக்கு அருமையான குடும்பத்தில் உள்ள உறவினர்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக பலவந்தம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ள ஊற்றப்படுவதாக. இதோ இந்த நாள் நீருடைய பிள்ளைகளுக்குள்ளாக பரலோகத்தை பலவந்தம் பண்ணி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை ஆண்டவரே நீர் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதை பிடித்து கொண்டு தங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவங்க பலவந்தம் பண்ணி பெற்றுக்கொள்வார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.